இந்த அறிகுறிகள் உங்களிடம் தென்பட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். ஒரு நல்ல விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் போது கவுளி சத்தம் கேட்கும், அதாவது பல்லி சத்தம் போடும். இது சாஸ்திரப்படி மிகவும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. இவ்வாறு நடந்தால் கருடாழ்வாரின் அருள் நமக்கு கிடைப்பதாக அர்த்தம். அதே போல ஒரு சில வீடுகளில் சமையலறையின் ஜன்னலுக்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் காகத்திற்கு உணவு வைப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அப்படி இருந்தும் சில வீடுகளில் காகம் வராது. மாறி மற்ற உணவு வைக்காத வீடுகளில் கூட சில நேரங்களில் காகம் தினமும் சரியான நேரத்தில் நம்மை அழைத்தார் போல் கரைந்து கொண்டே இருக்கும். இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பித்ருக்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். பித்ரு கடன்களை தவறாமல் செய்தால் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும். சிலர் நாய்களுக்கு உணவு தருவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். எல்லா நாய்களும் தினமும் சாப்பிட்டு விட்டு செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட நாய் மட்டும் உங்கள் வீட்டை எப்போதும் சுற்றி சுற்றி வரும். உங்கள் மீது மிகுந்த அன்பாக இருக்கும். இவ்வாறு நடந்தால் உங்களுக்கு பைரவரின் அருள் இருப்பதோடு தொடர்ந்து அவரை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் ஏறுமுகம்தான். மீன் பன்றி, மயில் சேவல் போன்ற இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் அடிக்கடி பார்த்தால் விஷ்ணு பகவானின் ஆசி உங்களுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். நாம் விலங்குகளிடம் பாசமாக இருந்தால் அதுவும் நம்மளிடம் பாசமாகவே இருக்கும். அவ்வாறு விலங்குகளிடம் பாசமாக உள்ள மனிதர்கள் இறையருள் பெற்றவர்களாவே கருதப்படுகிறார்கள். இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்கள்.